அதிமுக எடப்பாடியை சிஎம் ஆக்க திமுக ஸ்டாலின் முயற்சி பண்ணல. அது எவ்வளவு பெரிய தப்பு. அதை விட ஒரு அடாவடித்தனம் ஏதாவது இருக்கா? திமுக அண்ணா திமுகவும் கூட்டணியா விஜய் சிஎம் ஆகாம தடுக்கிறதுக்கு? அதாவது 108 பேர் இருக்க ஒரு சிஎம் இல்லையா, 59 பேர் இருக்கவரும் இல்லையா, 47 பேர் இருக்க ஒரு சிஎம் ஆகிறது 59 ஆதரிக்கும். அப்படியே நம்பர் இல்லை, 106 தான் வருது. அந்த முயற்சி நடந்துதான் இல்லையா? எடப்பாடியை சிஎம் ஆக்க திமுக ஸ்டாலின் முயற்சி செய்தார்கள் என்பதை எத்தனை பேர் உறுதிப்படுத்தியிருக்காங்க? ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் விழாவாரியா சொல்றாரு. அவர் பேசுறத பார்த்தாலே அவர் சத்தியத்தை பேசுறாருன்னு தெரியுது. மற்றவங்க எல்லாரும் பேசுறத கூட ஒதுக்கிடுங்க. அவ்வளவு விசுவாசமா திமுக கிட்ட 40-60 வருஷமா இருந்தவங்க. பிஜேபியோட ஒரு 4 வருஷம் அவங்க இருந்தப்ப மட்டும் அவங்க கூட இல்லை, மற்றபடி எல்லா காலத்திலையும் இருந்திருக்காங்க. மற்றபடி எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் இருந்தவங்க. அவர் சொல்றாரு, முதல் நாள் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாரு, ஸ்டாலினே சொன்னாரு எடப்பாடியை சிஎம் ஆக்க போறோம் நீங்க ஆதரிக்கணும்னாரு. அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்றாரு திருமாவை சிஎம் ஆக்க போறோம் நீங்க ஆதரிக்கணும்னாரு. இதெல்லாம் ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் சொல்றது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் ஸ்டாலின்? அப்ப இதை நீங்க செஞ்சுட்டு அவங்க ஆள் பிடிக்கிறாங்கன்னு பேசுறதுக்கான தார்மீக உரிமை உங்களுக்கு எங்க இருக்கு? கூடியாவது விஜய் சிஎம் ஆகிறத தடுத்துடணும். அது ஒற்றை இலக்குல தான் அந்த 6 நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் திமுக செயற்பட்டது. என்னென்னமோ நாடகங்கள் ஆடுறாங்க. இதை எத்தனை பேர் உறுதிப்படுத்தியிருக்காங்க? எம்ஏ பேபி சொன்னாரு, ஆனா அடுத்த நாள் மாத்தி பேசினாரு. திருமா சொன்னாரு, மாத்தி பேசினாரு. மு வீரபாண்டியன் சொன்னாரு, ஆனா இதுல தெளிவா சொல்றவர் ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் மட்டும்தான். வைகோட்ட மட்டும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்ல, வைகோ அதை பத்தி ரிவீல் பண்ண எதுவுமே இல்லை. அவர் ஸ்கீன்லயே இல்லை அவரு, ஏன்னா எம்எல்ஏ இல்லாதால. காதர் மொய்தீன் சொல்றது ஒண்ணு போதுங்க. ஏன்னா அவர் ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு தலைவர். அவங்க திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க, ரொம்ப விசுவாசமா இருந்தவங்க. எத்தனையோ முஸ்லீம் கட்சிகள் வந்துச்சு போச்சு தமிழ்நாட்டில். இங்க ஜெயலலிதா கிட்ட இருப்பான், அங்க கருணாநிதி கிட்ட இருப்பான், லெட்டர்பேடு கட்சிங்க, எத்தனையோ கட்சி. ஆனா ரெயின் ஆர் ஷைன்னு வாங்க, மழையோ வெயிலோ திமுகவோட மட்டுமே இருந்தவங்க. திமுக தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு பிஜேபியோட போச்சு. அவங்க என்னைக்குமே திமுக துரோகம் பண்ணதில்ல ஐயுஎம்எல். நீங்க அந்த காதர் மொய்தீனை போட்டு அவ்வளவு பேச்சு பேசுறானுங்க. அவர் தெளிவா சொல்றாரு, சீக்வன்ஸா சொல்றாரு. முதல் நாள் கூப்பிட்டு எடப்பாடியை சிஎம் ஆக்கணும் நீங்க ஆதரிங்கன்றாரு, அடுத்த நாள் கூப்பிட்டு திருமாவை சிஎம் ஆக்கணும் ஆதரிங்கன்றாரு. என்னங்க அர்த்தம் இதுக்கெல்லாம்? அப்ப இதற்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்ல போகிறது? அவங்க நீங்க அதை பண்ணிட்டு இவன் ஆள் பிடிக்கிறான் அவன் ஆள் பிடிக்கிறான்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது நீ ஏன் ஆள் பிடிக்கிறான்னா ஆளுங்கட்சி பிடிக்காதா? போலீஸ் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது.